சரியான உழைப்பு சரியான நேரத்தில் சரியான விதத்தில் கொடுத்தால் சகலமும் கைகூடும். இந்த உலகத்தில் நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி ஜேர்னியில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு உழைப்பும் எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுது, மக்களுக்கு பயன்படுது, உண்மையிலுமே நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்ட ஒரு பெரிய கேள்விக்கு இந்த ஒரு வீடியோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் ரியலாகவே நம்மளுடைய உழைப்பை எப்படி உண்மையிலுமே ஒரு பேசிவ் இன்கமாக மாற்றுறது, அதாவது சரியான ஒரு விதத்தில் மாற்றுறது அப்படின்ற ஒரு கலையை நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். டியர் லீடர்ஸ், ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பல லீடர்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராடக்ட் சேல்ஸ்லையும் சரி, பிஸ்னஸ் டூப்ளிகேஷன்லையும் சரி, கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணுவாங்க. சேல்ஸ் பண்ணுற கஸ்டமர் மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப மெனக்கிட வேண்டியதாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம அந்த பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல அந்த பிஸ்னஸ் அப்படின்றதுல பார்த்திங்கன்னா டீம் நிலச்சி நிற்காது. இந்த மாதிரி அந்த நிறைய சேலஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல இது எல்லாத்தையும் உடச்சி அதை எப்படி சரி பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய சீக்கிரட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உண்மையிலுமே இது ஒரு பெரிய லெவலில் ஒரு வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஹாய் டி லீடர்ஸ், வெல்கம் டு அகம் குளோபல் கே லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அண்ட் லீடர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் நம்ம ரியலாகவே எப்படி பேசிவ் இன்கம் அந்த ஒரு விஷயத்தை உண்மையாக, ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணியிருக்கலாம், அல்லது மிடில் லெவலில் இருக்கலாம், அல்லது ஆல்ரெடி நீங்கள் ஒரு பெரிய ஒரு இன்கமில் இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு நிலவிக்கிட்டே இருக்கும். ரிப்பீட்டடாக நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு மாதம் 5 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ 30 லட்சமோ வாட் எவர் இட் இஸ், எந்த பணமாக இருந்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், எந்த விஷயத்தை சரி பண்ணுறப்ப அந்த பேசிவ் இன்கம் அப்படின்றது ரியலாக வரும். இது ரொம்ப ரொம்ப பேஸான சப்ஜெக்ட். அதாவது விதையை போடுறப்பவே சரியான விதையை சரியான இடத்துல சரியான நேரத்தில் சரியான அந்த ஒரு விதத்தில் நம்ம போட்டால் மட்டும்தான் அந்த விதை மரமாக முளைச்சி நம்ம எதிர்பார்க்குறத விட பல மடங்கு அந்த பயனை கொடுக்கும். கரெக்டாக? அப்படிப்பட்ட அந்த ஒரு விதையை நீங்கள் போடுற டைமில் கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம உழைப்பில் மக்கள் 2 விஷயத்தை பார்த்திங்கன்னா கொடுக்க முடியும் நம்மளால். ஒன்று பெனிஃபிட்ஸு, இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது என்னென்னா, நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் ஆர் சர்வீஸில் அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸில் மக்கள் பயனடைவாங்க, ஒரு இன்கம்குள்ளே வருவாங்க, நிறைய லேர்ன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் மாற்றம் அடைவாங்களா? மாற்றம் அப்படின்னா என்ன? ரியலாகவே அவங்க லைஃப்பில் ஒரு விஷயம் பெரிய லெவலில் இம்பேக்டை க்ரியேட் பண்ணி நார்மலாக இருக்க அவங்க லைஃபு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்குள்ளான ஒரு வாழ்க்கை முறையில் அவங்களுடைய மாற்றம் வருதா அப்படின்றது பெரிய ஒரு விஷயம். இந்த 2ல் எது பெருசு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அந்த விதை போடுறப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இது. அப்போ செகண்டு, நம்ம இதில் நீங்கள் எந்த ஒரு கான்செப்ட் வேணும் எடுத்துக்கலாம். ஒன்று ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா பிஸ்னஸ் சேல்ஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அதன் மூலமாக டூப்ளிகேஷன் ஆகுது அப்படின்னாலும் 2ல் எது எடுத்தாலும் பொருள் விற்பனையில் இருந்தாலும் சரி, தொழில் திட்டம் மூலமாக நீங்கள் டூப்ளிகேஷன் பண்ணாலும் இந்த 2லையும் இந்த ஒரு பெனிஃபிட் அண்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இதில் டி லீடர்ஸ், பொதுவாக ஒரு கஸ்டமருக்கும் ஒரு பார்ட்னர் அப்கமிங் லீடர்ஸாக வரக்கூடியவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அல்லது ஒரு பெயின் இருக்கும். அது அவங்க வெளியே வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சிலேருந்து நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்க. கரெக்டாக இல்லையா? அது நீங்கள் ப்ராடக்ட்டை கொடுத்தாலும் பிஸ்னஸ் கொடுத்தாலும் அப்போ ப்ராடக்ட் கொடுக்குறப்ப ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கா? ஸோ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன். பிஸ்னஸ் கொடுக்குறப்ப ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறாங்களா? அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன். அப்போ இந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய சொல்யூஷனில் 2 டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. அது வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். இது ரொம்ப டீப்பாக நீங்கள் கவனித்து புரிஞ்சுக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலுமே நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு உழைப்புமே எவ்ரி செகண்ட், எவ்ரி மினிட், எவ்ரி டே, எவ்ரி ஹவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டாக நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே தான் பண்ணுறோமான்ற ஒரு கிளாரிட்டியில் வருவீங்க. இட் இஸ் a very biggest சீக்ரெட் அப்படின்றத நான் சொல்கிறதுக்கான வேல்யூ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஃபைன். ஃபஸ்ட்டு விஷயம் அந்த பெனிஃபிட்ஸ், 2வது விஷயம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். 2 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி காமனாக பார்த்தோம் இந்த பெனிஃபிட் அண்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது. ஆனால் இங்கே நம்ம தொழிலுக்கு இதை எப்படி நம்ம உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த பெனிஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான மீனிங்கை நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு, இந்த தொழிலில் நீங்கள் பண்ணுற சர்வீஸ் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்குது. பொதுவாக பெனிஃபிட் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நல்ல உடம்பு பல்காக இருக்க ஒரு ஆள் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராடக்ட் சாப்பிட்றாங்க. அது சாப்பிட்டு ஒரு வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் ரெகுலராக அவங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது. கரெக்டாக இல்லையா? 6 மாதமோ 8 மாதமோ 10 மாதமோ அல்லது 1 இயரோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு அந்த 8 மாதம் 10 மாதம் அவங்களுக்கு கெயிட் பண்ணி போட்ட அந்த உழைப்புன்றது மிகப்பெரிய ஒரு உழைப்பு. கரெக்டாக இல்லையா? அப்புறம் அவங்க ரெகுலராக அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ப்ராடக்ட் வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ பையன் அப்படின்றது அவங்க டெம்ப்ரரியாக
ஓகே. ஸோ அதாவது பையன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தற்காலிக தீர்வு அப்படின்னு சொல்லலாம். தற்காலிகமாக நீங்கள் அவங்களுக்கு ஒரு தீர்வை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு பெனிஃபிட்ஸ். ஓகே. உங்களுடைய சர்வீஸ் அப்படின்றது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த உழைப்பு எஃபோர்ட் அப்படின்றது பயனாக கொடுக்குறீங்களா? பயன் அப்படின்னா கொஞ்ச நாள் அவங்களுக்கு கிடைக்கும், அந்த மாற்றம் வந்தோடனே அவங்களுக்கு அடுத்த அந்த விஷயம் தேவைப்படக்கூடிய வகையில் இருக்காது. ஓகே. அதுக்காக என்ன சார் நான் லைஃப் டைம் ஃபுல்லாக அவங்கள்ட்ட ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இருக்க முடியுமா நீங்கள் கேட்கலாம். 100% வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி வேறு மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓகே. இந்த ப்ராடக்ட்டே கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது, நிறைய வேறு ப்ராடக்ட் வேறு விஷயங்கள் வேறு சர்வீஸு நெட்வொர்க்கில் வந்துட்டு பலவிதமான விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். யூனோ. ஓகே. ஸோ அப்போ தற்காலிகமான தீர்வுக்கு உங்கள் உழைப்பை பெனிஃபிட்டுக்காக மட்டும் கொடுத்துட்ருக்கீங்களா, அல்லது நீங்கள் கொடுக்குற சர்வீஸ் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குதா? இது நிரந்தர தீர்வாக இருக்கும். எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ நீங்கள் அந்த ப்ராடக்டை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே வாங்கிட்டாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, பெனிஃபிட் கிடச்சிருச்சு, அதில் அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா அந்த வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அந்த இடத்துல உண்மையிலுமே அவங்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் வந்திருக்கு? வெயிட் லாஸ்ன்றது ஒரு மாற்றம். ஓகே. ஒரு வகையில் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அதை இன்னொரு வகையில் முழுமையான ஒரு மாற்றம், அவங்க உடல் ரீதியான அந்த அறிவு ரீதியான மிகப்பெரிய ஒரு நாலேஜை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ தட் இஸ் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். மறுபடியும் அவங்க அதுலேருந்து வெளியே வராமல் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நீங்கள் கொடுத்த அந்த அறிவு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த ஒரு அறிவை ஓகே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது தான் உங்கள் தொழிலில் உங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அண்ட் லீடர்ஸ் ரெண்டு பேரையுமே அதாவது நீண்ட காலமாக தக்க வைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். லீடரை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ஓகே, ஒரு லீடர் வந்துட்டு ஒரு இன்கம்காக வராரு அப்படின்னா மந்த்லி ஒரு 1000, 10,000 ரெகுலராக வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் அவர் முயற்சி பண்ண மாட்டார், பெருசாக இன்கம் வரல. அப்போ அந்த இடத்துல இன்கம்காக வர்றவருக்கு இன்கம் மட்டும் கிடச்சதுன்னா பெனிஃபிட்டு. ஓகே. இன்கம்காக வர்றவருக்கு இன்கம்மை தாண்டி பலவிதமான விஷயங்கள் அவருக்கு நம்ம கொடுக்க முடியுது. லீடராக கிரியேட் ஆகிறாரு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, ஸோ லீடர்ஷிப் இருக்குது, நல்ல ப்ரெசென்டராக இருக்கார், நல்லா கோச் பண்ணுறாரு. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் அந்த மாற்றம் வர்றப்ப அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க. இந்த தொழிலில் பல பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே. ப்ராடக்ட்டை கொடுக்கறதுனாலையும் சரி, லீடராக நீங்கள் கிரியேட் பண்ணுறதுனாலையும் சரி, அந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே. ஸோ டெஃபினெட்லி நீண்ட கால தீர்வை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறப்ப மட்டும்தான், நிரந்தர தீர்வை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் ஓகே டெஃபினெட்லி நம்ம வந்துட்டு ஒரு பேசிவுக்குள்ளே போக முடியும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஷார்ட் டேர்ம் சர்வீஸ் நீங்கள் பெனிஃபிட் அடைய வைக்கணும் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் சர்வீஸ் நீங்கள் பண்ணுற உழைப்பு உங்கள் கம்பெனியோ லீடர்ஸோ யாராக இருந்தாலும் உங்களை எந்த மாதிரி சர்வீஸுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ஓகே அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். என் நெட்வொர்க்கர்ஸ் ஒவ்வொருத்தருமே பல வருஷங்கள் சேல்ஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட பர்சனலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய வந்துட்டு நமக்கு என்கொயரிஸ் வரும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுற ஒருத்தங்க லீடர் ஆக்சுவலி நாட் எ சேல்ஸ்மேன். ஓகே. அப்போ அந்த இடத்துல பெனிஃபிட்டை கொடுக்குற ஒரு கருவியாக மட்டுமே நம்மளை உபயோகப்படுத்தக்கூடாது. வாழ்க்கையில் நிறைய பேருக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண கஸ்டமர் லீடராக உருவாக்குறதும் சரி, ஓகே, கஸ்டமர் லீடராக மாற்றுறதும் சரி, வரக்கூடிய லீடராக அவங்களையும் பெரிய லெவல் லீடராக மாற்றுறதுக்கும் ஒரு லாங் டேர்ம் சர்வீஸ் நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் சர்வீஸ்னால் ஓகே ஆக்டிவ் இன்கம் தான் இருக்கும், கொஞ்ச நாள் வரைக்கும் வாங்கிட்டு யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க. லாங் டேர்ம் சர்வீஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா மாற்றம் பெரிய லெவலில் இருக்கும். ஓகே. ஷார்ட் டேர்ம் சர்வீஸ்ன்றது ஒரு சின்ன அந்த குறிப்பிட்ட பர்பஸ்க்காக இருக்கும். இதை ஹெல்த் நாலேஜ் கொடுத்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட பலவிதமான விஷயங்கள் நீங்கள் கொடுக்குறப்ப லாங் டேர்ம் சர்வீஸாக இருக்கும். ஓகே. அந்த ஒவ்வொரு ஹெல்த்தை பற்றின நாலேஜில் ஒன்லி வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் பலவிதமான விஷயங்கள் நீங்கள் கற்றுக் கொடுக்குறப்ப அந்த ஒரு அறிவு மிகப்பெரிய மாற்றத்தை அவருக்கு ஏற்படுத்தும். அவர் மூலமாக அவர் வந்துட்டு அடுத்த லெவல் வரக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு அந்த விஷயத்தை அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணுவார். ஓகே. ஸோ எனிவே டியர் லீடர்ஸ், ஓகே, நீங்கள் போடுற உழைப்பு ஒவ்வொரு உழைப்பும் ஜஸ்ட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்காக மட்டுமா, அல்லது உண்மையிலுமே பேசிவாக கிரியேட் பண்ணுறதுக்கா? அதாவது ஒரு முறை போட்ட உழைப்பு பல முறை பலன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது பல முறை போட்ட உழைப்பு ஒரு முறை பலன் கிடைச்சா போதுமா? இதுதான் பேசிவ் இன்கம்க்கான ரியல் கான்செப்ட் அப்படின்னு ஷேர் பண்ணுறது. வெரி பிக்கஸ்ட் சீக்ரெட் என்ன அப்படின்னா, இதுக்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஷார்ட் டேர்ம் சர்வீசஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்டிவ் இன்கம் கொடுக்கும், லாங் டேர்ம் சர்வீசஸ் தான் பேசிவ் இன்கம் கொடுக்கும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓகே அதாவது அந்த விதை போடுறதுலேருந்து ஓகே மண்ணை உழுகிறதுலேருந்து அந்த விதையை போட்டு அது எப்படி வளருதுன்றதை செக் பண்ணி அந்த விதையை வந்துட்டு பார்த்திங்க அந்த மரம் வளர தேவைப்படுற விஷயங்களை கொடுத்து அந்த மாதிரி உருவாக்குறப்ப ஒரு லாங் டேர்ம் சர்வீஸ் பேஸ்டாக நீங்கள் ஒருத்தங்களை எடுக்கிறப்ப ஸோ பேசிவ் இன்கம் க்ரியேட் ஆகும். ஓகே. நம்ம இந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டுமே இதை பண்ணல, மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தின் மூலமாக நிறைய பேர் நல்லா இருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுற கஸ்டமராக இருந்தாலும் சரி, ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர் லீடர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் லாங் டேர்ம் சர்வீஸ் நீங்கள் கொடுக்கணும். அண்ட் பேசிவ் இன்கம்மை அது திருப்பி உங்களுக்கு கொடுக்கும். இதற்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கிரியேட் அ லாங் டேர்ம் சர்வீஸ் பேஸ்டு சிஸ்டம்.
திஸ் இஸ் தட் சீக்ரெட். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு லாங் டேர்மாக, இப்போ ஒருத்தன் வராங்கன்னா 2 மாதம் 3 மாதம் ப்ராடக்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்கன்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு உழைப்பை நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு லைட்டாக வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதுக்காக கொடுக்கவே கூடாதுன்னு சொல்ல மாட்டோம், லைட்டாக வச்சுக்கலாம். ஆனால் உங்களுடைய 90% ஃபோக்கஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க ஓகே, அவங்க வந்துட்டு ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், வாட் எவர் இட் இஸ், லாங் டேர்மாக நம்ம கூட கனெக்ட் ஆகி, ஸோ உண்மையிலையுமே ஓகே அவங்க ரெகுலராக அந்த ப்ராடக்ட்டை விருப்பப்பட்டு ஓகே அவங்களுக்கு தேவைப்பட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் க்ரியேட் பண்ணணும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். இட் இஸ் a வெரி பிக்கஸ்ட் ஐடியா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே பர்சனலாக யோசித்து அந்த சிஸ்டமாக க்ரியேட் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் நம்ம இங்கேயே சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நீங்கள் உருவாக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ், ஓகே தெளிவாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த சிஸ்டம்க்கான வீடியோஸ் நிறைய நம்ம போடுவோம். சிஸ்டம்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்றதை பேசிக்காக நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு கஸ்டமர் உள்ளே வராரு, என்னென்ன விஷயங்கள் அவருக்கு பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஸோ லாங் டேர்மாக அவர் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த ஒரு சர்வீஸை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும், அந்த வேல்யூவை கொடுக்க முடியும், ரியல் வேல்யூவாக இருக்கணும். சும்மா வந்துட்டு ப்ராடக்ட் விற்கிறதுக்காகவும் ஓகே பணம் சம்திங் வாங்குறதுக்காக இருக்கக்கூடாது, ரியல் வேல்யூவாக அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க விருப்பப்பட்டு அந்த கண்டினியூ பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சிஸ்டமாக க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் சிஸ்டம் தான் உங்களுக்கு பேசிவ் இன்கம் கொடுக்கும். ஓகே, நிறைய பேர் நெட்வொர்க்ஸ் வந்துட்டு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, பணம் வரும், ஆனால் பேசிவாக வரவே வராது. பல ஜென்மங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். தப்பாக எடுத்துக்காதீங்க டியர் லீடர்ஸ். இதை உடைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம்னா இந்த சிஸ்டம் தான். இந்த விஷயத்தை நான் ஓப்பனாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா ஓகே நீங்கள் பேசிவாக க்ரியேட் பண்ண முடியாது, நீங்கள் கொண்டு வர லீடர்ஸ் க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா யார் வேணால் எப்போ வேணால் இந்த பிஸ்னஸ் போயிட்டே இருப்பாங்க. அப்போ உண்மையிலுமே பேசிவ் எது கொடுக்கும்? நீங்கள் உருவாக்குற சிஸ்டம் தான் கொடுக்கும். ஓகே, ஒரு சிஸ்டம் மட்டும்தான் ஓகே மிகப்பெரிய ஒரு பேசிவாக கொடுக்கும். கரெக்டாக இல்லையா? ஸோ 100% ஃபோக்கஸ் ஆன் யுவர் எஃபர்ட் இன் லாங் டேர்ம் சர்வீஸ் பேஸ்டு சிஸ்டம். தட்ஸ் ஆல். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி சிஸ்டமை நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு உண்மையிலுமே ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டியில் ஸோ ஒவ்வொரு லெவல் ஆஃப் ட்ரைனிங்லையும் யூனிக்கான பலவிதமான ஓகே வேல்யூ பேஸ்டு ஓகே சிஸ்டம்ஸை வந்துட்டு கற்றுக் கொடுப்பாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஓகே ஒவ்வொரு லெவல் ஆஃப் ட்ரைனிங்கில் நீங்கள் கடந்து தான் வர முடியும். ஸோ இதற்கான விஷயங்கள் கன்சல்டேஷன் ட்ரைனிங்க்கு இந்த நம்பரை கனெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவோட எண்டில் அதற்கான ஏதாச்சும் அப்டேட் அப்கமிங் ட்ரைனிங்கான அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்துட்டு தேவைப்படுறவங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்க வேணாம். உங்கள் டீமில் அப்லைன் டவுன்லைன் வாட் எவர் இட் இஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வச்சிட்டிங்கன்னா சிஸ்டமுடைய பவர் என்ன, ஒரு அசட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, நீங்கள் உருவாக்குற சிஸ்டம் தான் உங்களுடைய சொத்து, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் சம்பாதிக்கிற பணம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, இன்கம் கூட கிடையாது. நீங்கள் உருவாக்குற சிஸ்டம்லேருந்து உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் கால்டு பேசிவ் இன்கம், த ரியல் பேசிவ் இன்கம். அதற்கான சர்வீஸ் பேஸ்டு கஸ்டமருக்கும் சரி லீடர்ஸ்க்கும் சரி லாங் டேர்ம் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கணும். தட் இஸ் a very important point in this video. Hope you understand, dear leaders. Okay, thank you so much. Have a wonderful day. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Bye and take care. Hi dear network marketing leaders. உங்களோட நெட்வொர்க் ஜேர்னியில் உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்ன விஷயத்துக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, ரியலாகவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 10 ஸ்கில் கண்டிப்பாக தேவை. யாராக இருந்தாலும் கான்டாக்ட் லிஸ்ட் அண்ட் இன்விடேஷன், ப்ரெசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங், டீம் டூப்ளிகேஷன், டீம் ஹேண்ட்லிங், டீம் ரிட்டர்னிங் அண்ட் லீடர்ஷிப்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா ஸ்கில்லையும் ஒரு 1 வீக்கில் கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பை ஒட்டுமொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ இதற்காக தான் அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி சார்பாக 1 வீக் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23/9/2024 to 29/9/2024. ஸோ மண்டே டு சண்டே மார்னிங் 5 to 7 AM. இதற்கான தியரி ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸோட சேர்த்து ப்ராக்டிக்கலோட சேர்த்து 35 மணி நேரம் கிட்டத்தட்ட. இதற்கான காஸ்ட் 2,999. ஸோ லைஃப்பில் உண்மையிலுமே சக்ஸஸ் பண்ணணுன்ற ஒரு ஆர்வமும் வெறியும் இருந்தது அப்படின்னா இந்த ட்ரைனிங் நீங்கள் என்ரோல் பண்ணலாம். தேங்க்யூ டியர் லீடர்ஸ்.